ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை என்று நிலம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளம் சிலம்பும் சிதங்கஜும் திண்டையும் சண்முகமும் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒரு ஜாதகருக்கு லக்னத்திற்கு 8 தசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு அவமானங்கள் தேடி வரும், விபத்துக்கள் தேடி வரும், நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அந்த ஜாதகனை தாக்கும். அவர் எதிர்பாராத தீமையான செயல்கள் எல்லாமே அந்த ஜாதகனை தாக்க நேரிடும், அதாவது வரலாம் என்று பொதுவான கருத்துக்கள் ஜோதிடத்திலே உண்டு. இதை தடுப்பது, அப்போ அவருடைய ஜாதகத்தில் லக்னம் எதுவோ அந்த லக்னத்திற்கு 8 யாரோ, அவர் நின்ற சாரநாதன் யாரோ, அவர் எந்த நிலைமையில் இருக்கிறார், இது எல்லாமே ஆராய்ந்தோமானால் மட்டுமே தான் அந்த ஜாதகனுக்கு 8 லக்னத்திற்கு 8ஆம் வீட்டு அதிபதியின் தசாபுத்தி காலங்களிலே நன்மையான பலன்கள் நடக்குமா அல்லது தீமையான பலன்கள் நடக்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பொதுவாகவே இப்போது அன்புடனே 3 அஷ்டமாதிபதியும் ஜாதகனுக்கு மாரகத்தை செய்யும் அப்படின்னு பாடல் இருக்குது. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியமா ஒரு கேள்வி வந்துடுது. அதோட அதுக்கு தான் நான் மேற்கூறிய விஷயம், அந்த 8 நின்ற இடங்கொடுத்த நட்சத்திரநாதன் யாரோ, அவர் எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அப்படின்னும்போது, அப்போ அவர் நின்ற சாரநாதன் 7ஆம் வீட்டதிபதியை நட்சத்திர சாரத்தில் 8ஆம் அதிபதி நின்றிருந்தால், அதாவது 7ஆம் வீட்டதிபதி யாரோ அவருடைய நட்சத்திரத்தில் 8ஆம் அதிபதி நிற்கணும், சாரத்தில் நின்றிருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, 1 7ஆம் அதிபதிகளின் உப நட்சத்திர பாவகங்களின் நிலையில் இருந்தால், அதாவது ஒரே கிரகமாக, அதிலும் சூட்சமமாக ஒரே கிரகமாக இருக்கணும். 1 7 உப நட்சத்திர கிரகங்களாக இருந்தால் 8ஆம் பாவக காரக ரீதியில் வரக்கூடிய விபத்து, கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், நோய் சம்பந்தப்பட்ட விஷயம், அவமானங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், தண்டனை சம்பந்தப்பட்ட விஷயம், விபத்து ஏற்பட்டு அதனால் உடலில் ஏதாவது ஒரு ஊனம் ஏற்படுவது பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் தான், அதையும் பார்க்கணும். அப்போ மேற்கூறிய விஷயங்களை பாதிக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு நேருமேயானால் இந்த 1 7 தொடர்புகள் உப நட்சத்திரத்தின் தொடர்புகள் பெற்று தசாபுத்திகள் நடத்தினால் இந்த பாதிப்புகளை அந்த ஜாதகர் குறைக்கலாம், அல்லது அந்த பாதிப்புகளை அந்த ஜாதகம் பார்க்கவே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, என்ன அந்த சொல்கிறாரு, அதாவது 8ஆம் வீட்டு தசாபுத்தி நடக்கும் காலத்தில் பெருமளவு கஷ்டங்களை அனுபவிப்பதாய் ஜோதிடர்கள் கூறுகிறார்கள், ஆனால் எனக்கு அதுதான் நடக்குது, எனக்கு ராசி அதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவர்கள் ஜாதகத்தை ஆராய்ந்தோமானால் லக்னாதிபதியும் லக்னத்தில், அதாவது 1 7 யாரோ அவருடைய ஜாதகத்தில் அந்த உப நட்சத்திரங்களின் அடிப்படையிலே தசாபுத்திகள் நடக்கும் காலத்தில் மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தும் தடுக்கலாம், சிலருக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். வணக்கம்.